அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், KTV School யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட்டுடைய 2023-24 அகாடமிக் இயருக்கு இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டேட்டஸ் என்ன நடக்கும், அந்த சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த வீடியோவில் ஒரு அப்டேட் கொடுக்கலாம்னு சொல்லி தான் வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டினு ஆன் பண்ணி வைங்க. இது அஃபீஷியல் ஹோம் பேஜில் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு மெசேஜ்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு பேஸ் ஜெனரல் கவுன்சிலிங் அப்படின்றதான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் இப்போ உங்களுக்கு தெரியணும், கரெக்டுங்களா? எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கணும், அதுதான். ஸோ இன்றைக்கி இந்த சீட் அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸு தெரிய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ TNAU ஆஃபீஸில் பேசணும்னா தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நார்மலாக இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் அந்த சர்டிஃபிகேட் சாய்ஸஸ் ஃபில் பண்ணிவிட்டு ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டீங்க, ஃபீஸ் பே பண்ணிவிட்டு கலந்துக்கிறீங்கன்னாவே அடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் தான் தெரியணும். நார்மலாக மெயில் அனுப்புவாங்க, ப்ளஸ் SMS வரும். அதோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் லிஸ்ட்டு போடுவாங்க, PDF ஃபைலாக போடுவாங்க. ஸோ இது அந்த அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது வரைக்கும் யாருக்காவது மெசேஜ் வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களும் அவங்களுடைய ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சீட் அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸுக்கு சரி, இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு சீட் அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் தெரியணும். அதுக்கு அடுத்த ப்ராசஸ்ஸு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அதுக்கு உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. ஷெட்யூல் பண்ண மெசேஜ் வரணும், இமெயில் வரணும். அந்த மெசேஜில் என்ன டேட்டு, டைமு, என்ன செஷன் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அந்த பர்டிகுலர் செஷனுக்கு பர்டிகுலர் டேட்டு டைமில் நீங்கள் போகணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கேன். ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸை ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போங்க, ப்ளஸ் ஒரு காப்பியும் எடுத்து வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்லுவாங்க, அந்த காப்பியும் ஒரு செட்டு எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமான தகவல் ஃபுல்லாக ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போகணும். எங்கே போகணுன்னா TNAUவில் தான் நடக்கும். யூஸ்வலாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் TNAU கோயம்புத்தூரில் தான் நடக்கும். இது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். சரி, அதுக்கடுத்து அங்கே என்ன நடக்கும்? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் உங்களுக்கு ப்ராசஸ் இந்த சீட் அலாட்மெண்ட் ஓகே, இந்த காலேஜ் ஓகே, ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபீஸ் 20,000 கட்டணும். இது டியூஷன் ஃபீஸ் 20,000 கட்டிட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கணும் இருக்குது. சப்போஸ் அந்த ஃபீஸ் வேண்டாம், உங்களுக்கு சீட்டு பிடிக்கல, வேறு கோர்ஸ் படிக்கணும், வேறு காலேஜ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்லைடிங் ஆப்ஷனுக்கு சொல்லிட்டு வரலாம். ஸ்லைடிங் ஆப்ஷன் அங்கே தான் கொடுக்க முடியும், ஓகேங்களா? இந்த இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க. ஒன்ஸ் இந்த ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப், உங்களுடைய எதிர்பார்க்குற கோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அது அடுத்தடுத்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். டவுனில் அந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள், ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு சொல்லி. பட் அது கொடுக்கும்பொழுது யோசிச்சு கொடுங்க. உங்களுக்கு முக்கியமான விஷயம் நிறைய அதில் இருக்குது. அந்த ஸ்லைடிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். தேங்க்யூ.